ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ நாட்டின் உயரிய விருது பிரதமர் மோடிக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. அரசுமுறை பயணமாக ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ நாட்டிற்கு சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் தி ரிப்பப்ளிக் ஆஃப் ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ விருதை வழங்கி அதிபர் கிறிஸ்டின் கங்லூ கௌரவித்துள்ளார். தனக்கு விருதை வழங்கியதற்காக நன்றி தெரிவித்த பிரதமர் மோடி, இது இரு நாட்டிற்கும் இடையிலான ஆழமான நட்பின் அடையாளம் என்று குறிப்பிட்டார். 140 கோடி இந்தியர்களின் சார்பாக இந்த விருதை பெருமையாக ஏற்றுக்கொள்வதாக கூறிய மோடி, இரு நாட்டு மக்களின் நலனுக்காக தொடர்ந்து பணியாற்றுவோம் என்று உறுதியளித்தார். ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ நாட்டின் ஜனாதிபதி கங்லூவின் மூதாதையர்கள் திருவள்ளுவரின் பூமியான தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் மோடி குறிப்பிட்டார். வலிமையான நாடுகளுக்கு துணிச்சலான இராணுவம், தேசபக்தி கொண்ட குடிமக்கள், வளங்கள், நட்பு நாடுகள் உள்ளிட்ட 6 விஷயங்கள் இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறியிருப்பதை பிரதமர் மோடி சுட்டிக்காட்டினார். பயங்கரவாதம் மனித குலத்தின் எதிரி எனவும் பயங்கரவாதத்திற்கு எப்போதும் அடைக்கலம் அளிக்கக்கூடாது எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ நாட்டின் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான தங்களின் போராட்டத்தில் துணை நின்றதற்காக அந்நாட்டு மக்களுக்கும் அரசுக்கும் நன்றி தெரிவித்தார். இந்தியாவும் ட்ரினிடாட் அண்ட் டொபாகோவும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும், மோதல்கள் பெருகி வரும் இந்த காலத்தில் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை அவசியமானது எனவும் கூறினார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் அதிக அளவில் பெண்கள் உள்ளதற்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் மோடி, பெண்கள் மீதான மரியாதை என்பது இந்திய கலாச்சாரத்தில் ஆழமாக வேரூன்றிய ஒன்று என குறிப்பிட்டார். விண்வெளி முதல் விளையாட்டு வரை பல துறைகளில் இந்தியாவை புதிய எதிர்காலத்தை நோக்கி பெண்கள் வழிநடத்திச் செல்வதாகவும் அவர் தெரிவித்தார். ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அர்ஜென்டினா புறப்பட்டுச் சென்றார். 2018ஆம் ஆண்டிற்கு பிறகு 2வது முறையாக அவர் அர்ஜென்டினா செல்கிறார். அங்கு அந்நாட்டு அதிபர் ஜாவிர் மைலியை சந்திக்கும் மோடி பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார்.